ஸோ இந்த கொஸ்டினும் அடிக்கடிக்கு நம்மளுக்கு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும் இதுல தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு ஒய் ஆக்சிஸ். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இருங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒய்க்கு பேரலா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பேரலல் லைன் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லைனுக்கு பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா இருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா எக்ஸும் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துடலாமா எக்ஸ் ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது? சாதாரணமா நம்ம தேர்ட் லெசன் பார்த்துருக்கோமா? சாதாரணமா நம்ம தேர்ட் லெசன் பார்த்துருப்போம். அந்த தேர்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா சால்வ்னு ஒன்று இருக்கும். அது தெரியலன்னா அங்கே போய் கத்துங்க. ஸோ நான் இங்க சால்வ் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. வீடியோ வந்து கமெண்ட்ல லிங்க் பண்றேன். ஓகேங்களா? வந்து பார்த்துருங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இதை வந்து ரீரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கு. நம்மளுக்கு ரீரைட் பண்ணா கொஞ்சம் கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 8y பிளஸ் 9 அந்த சைடு போயிடுச்சுன்னா -9 ஆயிடும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்க எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்ணட்டும் இங்கேயும் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது 4x. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x + 5y = 13. ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸை ஒன்று கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணோன்னா இங்கே 5yன்னு இருக்கு, இங்கே 8yன்னு இருக்கு. காமன் ஃபேக்டர் இல்லை. எதனா ஒரு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்குதான். ஆனால் இங்கே 4x இருக்கு, இங்கே எக்ஸ் தான் இருக்கு. அப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே சேம் ஆயிடும்ல. அப்போ ஈக்குவேஷன் 2 ஃபுல்லாகவே நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். 4x - 32y - 36. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆகிடும்ல. ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ இது கேன்சல் பண்ணால் 37y = 49. அப்போ ஒய்யோட வேல்யூ 49/37. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன் பாருங்க. ஒய் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? x - 8 × 49/37 = -9. ஸோ மைனஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடுமா? 8 × 49/37 -9. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணு எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 37 × 9 அது மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59 வரும். ஓகேங்களா? இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு ஒய் ஆக்சிஸ். அதுக்கான ஈக்குவேஷன் பாத்துங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். parallel டு ஒய் ஆக்சிஸ்னா x = c. ஓகேங்களா? இதுதான் அதோட ஈக்குவேஷன். எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ வந்து 59/37. அப்ப சி வந்து என்னவா இருக்கும்? 59/37. அப்ப ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறதுனால 37x = 59 வருமா? இது இப்படி போயிடுச்சுன்னா அப்ப 37x - 59 = 0. பிளஸ் 59 வந்து இப்படி வந்ததுன்னா -59. அவ்வளவுதான், இந்த சம்மே முடிஞ்சிச்சு. ஸோ இதுவரையும் தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த சம்மு கேட்டா அழகா நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த சம்ஸ்ல பார்க்கலாம். அது வரையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.